எலியா என்கிற தீர்க்கதரிசியை அறியாதவர்கள் இருக்க முடியாது. பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள்ல மிக பிரம்மாண்டமாக கர்த்தரால் பயன்படுத்தப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி எலியா. அவர் தன்னை குறித்து எப்படி அறிமுகம் செய்கின்றார் என்று சொன்னால், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லுகின்றார். 1 ராஜாக்கள் 17:1 இதை பார்க்க முடியும். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்பதை ஒரு தகுதியாக, பெருமையாக எலியா கருதுகின்றார். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில நம்மை அறிமுகம் செய்கின்ற போது பல நேரங்களிலே நான் இன்னாருடைய பிள்ளை என்று சொல்லுகிறோம். நம்முடைய பெற்றோர்கள் ஒருவேளை பிரபலமானவர்களாக இருந்தார், அல்லது நாம் படித்த படிப்பு, வகிக்கின்ற பதவி, நாம் சம்பாதிக்கின்ற சம்பாத்தியம், இவைகளை எல்லாம் அடையாளங்களாக ஏற்படுத்துகின்றோம். ஆனால் எலியா தீர்க்கதரிசி தன்னை அறிமுகம் செய்கின்ற போது, என்னுடைய வார்த்தையினாலே அன்றி வானத்திலிருந்து மழை பெய்யாது என்று சொல்லி மிக தீர்க்கமாக கர்த்தருடைய வார்த்தையை உரைக்கக்கூடிய எலியா தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் நிற்கிற நான் என்று தன்னை குறித்து அறிமுகம் செய்கின்றார். தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்தை பல நேரங்களில் மிக லைட்டா நம்ம எடுத்துக்கிடுறோம், எளிதாக எண்ணி விடுகிறோம். ஜீவனுள்ள தேவன் முன்பாக, சர்வ வல்லமையுள்ள தேவன் முன்பாக, வார்த்தையினால் அண்ட சராசரங்களையும் படைத்த அந்த அகிலாண்டேஸ்வரர், அந்த பரமாத்மா, பரஞ்சோதி, அவருக்கு முன்பாக நிற்பதே மிகப்பெரிய ஒரு தகுதி. அதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. இப்படி சொன்ன பிறகு ஆண்டவர் அவனிடத்துல சொல்லுகின்றார், நீ கேரித் ஆற்றங்கரையிலே நீ உன்னை ஒழித்துக் கொண்டிரு என்று 3ஆம் வசனத்திலே சொல்லுகின்றார். நான் ஏன் ஜீவனுள்ள தேவனுடைய சன்னிதானத்தில் இருக்கிறவன் என்னை மறைத்துக் கொண்டு ஒழித்துக் கொண்டு இருக்க வேண்டும் என்றெல்லாம் கேள்வி கேட்கவில்லை. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு அப்படியே கீழ்ப்படிந்தார். விளைவு என்ன? பஞ்ச நாட்கள்ல காகத்தை கொண்டு கர்த்தர் எலியாவை போஷித்தார். அன்பு தேவ பிள்ளைகளே, உலகமெங்கும் பஞ்சம் இருந்தாலும், எங்கும் வறட்சி நிலவி கொண்டிருந்தாலும், காலையும் மாலையும், கிட்டத்தட்ட 6ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, விடியற் காலத்திலே அப்பமும் இறைச்சியும் வந்ததாம், அதுபோல சாயங்காலத்திலே அப்பமும் இறைச்சியும் வந்ததாம். விடியற் காலத்திலேயே கரிசோர் யாருக்கு என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தைக்கு கேள்வி கேட்காமல் கீழ்ப்படுகிறவனுக்கு. அது மாத்திரமல்ல, அங்கே காகத்தை கொண்டு போஷித்தார் என்று எழுதப்படவில்லை. காகங்கள் வந்து அவருக்கு இறைச்சி கொடுத்தன, காகங்கள் வந்து அப்பத்தை கொடுத்தன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பூரல்ல சொல்லப்பட்டது காகங்கள். தேவ வார்த்தைக்கு ஒருவன் அப்படியே கேள்வி கேட்காமல் கீழ்ப்படிவான் என்று சொன்னால், தேவ சன்னிதானத்தில் நிற்பதை ஒரு பெரிய தகுதியாக ஒருவன் எண்ணுவான் என்று சொன்னால், எவ்வளவு வறட்சி நம்மை சுற்றி நிலவி கொண்டிருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில செழிப்பு இருக்கும். நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும். சூப்பர் நேச்சுரலாக, இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில கர்த்தர் தேவைகளை சந்திப்பார். நாமும் கூட தேவ சன்னிதானத்துக்கு செல்வதை ஒருபோதும் அற்பமாய் எண்ணிவிடக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தைக்கு கேள்வி கேட்காமல் கீழ்ப்படியும் உள்ளத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. God bless you.